அன்பான மாணவ செல்வங்களுக்கு SMC மேத்ஸ் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இவரிடம் பரீட்சைக்கு தோற்றும் காப்போதா சாதாரண மாணவர்களுக்கு கல்வி அமைச்சால் 2024-25 ஆண்டு வெளியீடு செய்யப்பட்ட வினாப்பத்திரம் ஒன்றின் வினாத்தாள் ஒன்றின் பி பகுதி வினா ஒன்றுக்கு எவ்விதம் இலகுவாக விடையளிக்கலாம் என்பதனை இன்றைய தினம் இந்த வீடியோவின் மூலமாக கற்றுக்கொள்வோம். வினாவை அவதானியுங்கள். 4வது வினா, பாடசாலை ஒன்றில் சதுரங்க அணியில் உள்ள 3 பெண் பிள்ளைகள் மற்றும் 2 ஆண் பிள்ளைகளில் இருந்து பாடசாலையின் விளையாட்டு ஆசிரியர் ஒரு போட்டிக்கு 2 மாணவர்களை எழுமாறாக தேர்ந்தெடுக்க முடிவு செய்தார். என்ன சொல்லியிருக்கணும்டா, பாடசாலை ஒன்றில் சதுரங்க அணிக்கு ஒரு செஸ் போட்டிக்கு 3 பொம்பளை பிள்ளைகளையும் 2 ஆண் பிள்ளைகளையும் தெரிவு செய்கிறதுக்கு ஒரு விளையாட்டு பொறுப்பான ஆசிரியர் முடிவு செய்கிறாராம். இதில் முதலாவது வினா என்ன கேட்டிருக்கேன்னா, 2 மாணவர்களையும் தேர்ந்தெடுக்கக்கூடிய விதத்தை காட்டும் மாதிரி வழியை அருகில் உள்ள நெய்யரியின் மீது புள்ளடி, அதாவது தர என்ற புள்ளடியை பயன்படுத்தி குறிக்க. இதுக்குள்ள G1, G2, G3 பெண் பிள்ளைகளையும் B1, B2 ஆண் பிள்ளைகளையும் குறிக்கின்றன. அப்போ ஆண்களை குறிக்கிறதுக்கு B1, B2வும் பொம்பளை பிள்ளைகள் 3 பேரை குறிக்கிறதுக்கு G1, G2, G3 என்று குறிச்சிருக்கணும். 2வது, தேர்ந்தெடுக்கப்படும் இருவரும் ஆண் பிள்ளைகளாக அல்லது பெண் பிள்ளைகளாக இருப்பதற்கான நிகழ்ச்சியை வட்டமிட்டு காட்டி அதன் நிகழ்வு எழுதட்டாம். அப்போ தரப்பட்ட நெய்யரியில் இந்த பேர்களை முதல் குறிப்போம். அப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் அந்த பேர்களை குறிப்போம். இப்போ முதலாவது தடவையில் ஒரு பொம்பளை பிள்ளையை தெரிவு செய்திருந்தால் 2வது தடவை தெரிவு செய்கிறதுக்கு அந்த பிள்ளை வராது. அப்போ அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் குறிக்க போகிறோம். அதே போல் முதலாம் தடவை பொம்பளை பிள்ளை அந்த G2 குறிக்கப்பட்ட பிள்ளை எடுத்திருந்தால் முதலாவது பிள்ளை வரும், 2வது பிள்ளை வராது, மற்ற எல்லா பேர்களும் வரும். அதே போல் முதலாம் தடவையில் G3 என அடையாளமிடப்பட்ட பிள்ளைய G3 என அடையாளமிடப்பட்ட பொம்பளை பிள்ளையை தெரிவு செய்திருந்தால் அந்த G3 வராது. இப்போ G1, G2 வரப்போது, மற்ற ஆம்பளை பிள்ளை 2 பேரும் பெறுவிடும். அதே போல் முதலாவதுல B1 குறிக்கப்பட்ட ஆம்பளை பிள்ளை எடுத்தால் இந்த G1, G2, G3 மாற்றம் இல்லாத அப்படியே 3 பேரும், இந்த B1 2 வராது. அதே போல் B2 குறிக்கப்பட்ட ஆம்பளை பிள்ளையை தெரிவு செய்திருந்தால் முதலாவது தடவையில், 2வது தடவையில் பொம்பளை பிள்ளைகள் 3 பேரும் இந்த B1 குறிக்கப்பட்ட ஆம்பளை பிள்ளையும் வரும். அப்போ இதை நாங்கள் குறித்தோம்னு சொன்னால் இதுக்கு நெய்யரியில் குறிக்கிறதுக்கு 2 புள்ளிகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்து என்ன சொல்லியிருக்கேன்னா, தேர்ந்தெடுக்கப்படும் இருவரும் ஆண் பிள்ளைகளாக அல்லது பெண் பிள்ளைகளாக இருப்பதற்கான நிகழ்ச்சியை வட்டமிட்டு காட்டிட்டான். அப்போ 2 பொம்பளை பிள்ளைலாம் இருக்கணும், எல்லாம் ஆம்பளை பிள்ளைலாம் இருக்கும். இப்போ அதை நாங்கள் குறித்தோம்னு சொன்னால் இப்படி வரப்போகுது. அப்போ G1 முதலாம் தடவையில் இருந்தால் 2வது தடவையில் G2, G3 வரும். முதலாம் தடவையில் G2 இருந்தால் 2வது தடவையில் G1, G3 வரப்போகுது. முதலாம் தடவையில் G3 என்ற பிள்ளையை தெரிவு செய்திருந்தால் 2வது தடவைக்கு G1, G2 வரும், மற்றது வராது. அதே போல் B1 தெரிவு செய்திருந்தால் 2வது தடவை B2 வரும், 2வது தடவை B2 தெரிவு செய்திருந்தால் முதலாம் தடவையில் B2 தெரிவு செய்திருந்தால் 2வது தடவையில் B1 வரப்போகுது. இப்போ இந்த பேர்களை கூட்டினோம்டா பிள்ளைய மொத்தம் எத்தனை இருக்க போகுது? 25 என்றால் 5 வராது. அப்போ 20. இதுக்குள்ள ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இருப்பதற்கான எண்ணிக்கை 8. ஆகவே அது நிகழ்வில் இந்த எழுத போகிறோம் 20ல் 8ஆக இருக்கும். சரிதானே? அப்போ இந்த நெய்யரியில் பேர்களை குறிக்கிறதுக்கு 2 புள்ளி, இந்த ஆணாக அல்லது பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்வை குறிக்கிற 2 புள்ளி, அந்த நிகழ்வை நாங்கள் எழுதி காட்டுறதுக்கு 1 புள்ளியுமாக இந்த முதலாவது, அதாவது 4வது வினாவின் A பிரிவில் 2 பகுதிக்கும் 5 புள்ளிகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்த B பகுதியை பார்ப்போம். ஒருவர் போட்டி பரீட்சை ஒன்றில் வினாவப்பட்ட 5 தெரிவுகளை கொண்ட வினாவிடை தெரியாத 2 தேர்வு வினாக்களுக்கு எழுமாறாக விடையளிக்கும் போது விடை சரியாதல் பிழையாதலை குறிக்குமாறு வரையப்பட்ட பூரணமற்ற மரவரிப்படம் தரப்பட்டுள்ளது. இப்போ முதலாவது வினா 2வது வினான்னு சொல்லியிருக்கிறோம். முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னால், மரவரிப்படத்தில் உள்ள இடைவெளிகளை நிரப்பட்டாம். அப்போ ஒரு வினாவுக்கு 5 விடை தரப்பட்டிருந்தால் அதில் சரியான விடை 1 தான் இருக்கும். பிழையான விடையில் என்ன இருக்க போது? 4 இருக்க போகுது. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அந்த முதலாவது வினாவுக்கான அந்த கிளையில் பிழையான விடைக்கான பேரை குறிப்போம். அதாவது 5ல் 4, அந்த நிகழ்வை குறிப்போம் 5ல் 4. இப்போ அடுத்ததும் அப்படித்தான் இருக்க போகுது. 2வது வினாவிலையும் என்ன 5
தெரிவு விடைகள் இருந்தால் அதில் ஒன்று சரியாக இருக்கும், மிச்சம் 4 பிழையாக இருக்கும். இப்போ 5ல் 1 பிழையானதா 5ல் 4 அவ்வாறே அடுத்த கிளையும் அப்படித்தான் இருக்க போதும். சரி 5ல் 1 பிழை வந்து 5 4 இருக்க போதும். அப்போ இந்த முதலாவது வினாவுக்குரிய அந்த கிளையின் நிகழ்வை குறித்தால் 1 புள்ளியும், இப்போ நாங்கள் பேர்களை இதில் பெருக்கி போடுவோம். ஏன்னா 5ல் 1 5ல் 4 பெருக்கினீங்கன்னால் பகுதியன் பெருக்கினீங்கன்னா 25, தொகுதியில் 1 4 பெருக்கினீங்கனால இப்போ 25ல் 4. அதே போல் இந்த முதலாம் வினா பிழை, 2ஆம் வினா சரின்னு சொன்னால் அந்த கிளையை பெருக்கினாலும் 25ல் 4 இருக்க போதும். சரியா, ரைட். அப்போ இப்படி குறிச்சிங்கன்னு சொன்னால் முதலாவதில் கேட்ட மரவரை படத்தில் இடைவெளியை நிரப்பியாச்சு. இடைவெளியை நிரப்பினோம்னா அதுக்குரிய புள்ளி வரும். அவர்கள் அளித்த ஒரு விடை மட்டும் சரியாக இருப்பதற்கான நிகழ்வை காண சொல்லி கேட்டிருக்கு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளை முதலாவது விட சரியாகவும் 2வது பிழையாமல் இருக்கிற பேர் வரும். அதே போல் முதலாவது வினாவுக்கு பிழையான விடையும் 2வது வினாவுக்கு சரியான விடையும் அளித்தால் அந்த பேர்களும் பெறப்போதும். அப்போ அந்த 2 கிளையும் தான் அதில் காட்டியிருக்கணும். 25ல் 4 25ல் 4 அது 2ஐயும் கூட்டினீங்கன்னா 25ல் 8. அப்போ இவ்வாறு கிளைகளை குறிச்சிங்கன்னு சொன்னால் அதாவது பிழையான கிளைக்குரிய நிகழ்வை எழுதைக்கு 1 புள்ளியும், அந்த ஏனிய 2வது வினா தெரிவுக்குரிய அந்த கிளையில முழுமைப்படுத்தி எழுதினீங்கன்னா அதுக்கு 2 புள்ளியுமாக இருக்கும். அடுத்தது அவர் அளித்த ஒரு விடை மட்டும் சரியாக இருப்பதற்கான நிகழ்வை காட்டினீங்கன்னா அந்த கூட்டி காட்டுறதுக்கு 1 புள்ளியும் விடைக்கு 1 புள்ளியுமாக மொத்தம் பி பகுதி 5 புள்ளிகளையும் ஏ பகுதியில் 5 புள்ளிகளுமாக மொத்தம் 10 புள்ளிகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த நிகழ்வு கேள்வியில் வந்து நெய்யறியில் குறிக்கிறதும் இந்த மரவரை படத்தில் குறிக்கிறதும் பழமையாக வருது பிள்ளையே. இவ்வாறு விடையளிக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் முழுமையாக 10 புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பார்ந்த செல்வங்கள் தொடர்ந்து எச்சியாக SMC யூடியூப் வாயிலாக இணைந்திருந்து அதிகம் வீடியோக்களை பார்த்து பயன்பெறுவது மட்டுமின்றி உங்களது நண்பர்களுக்கும் அதிகம் பகிர்ந்து உதவுங்கள். புதிதாக இந்த வீடியோக்குள் உள்நுழையும் மாணவ செல்வங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து உதவுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்லும் உங்கள் ஆசிரியர் கே. செல்வா. நன்றி, வணக்கம்.